வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் நாம் செய்யும் முதல் கோணல் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை பற்றிய தவறான புரிதல்தான். உங்களை சுற்றியுள்ள உலகம் ஒரு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத நாடக மேடை. இங்கே ஒவ்வொருவரும் ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டுதான் உங்களை அணுகுகிறார்கள். யாருக்காக உங்கள் உயிரையே கொடுக்க துணிகிறீர்களோ, யாரை உங்கள் உலகம் என்று நம்பி உங்கள் அந்தரங்க ரகசியங்களை எல்லாம் கொட்டுகிறீர்களோ, அவரே ஒரு நாள் உங்களை நடுவழியில் தவிக்க விட்டு போவார். மரணத்தை விட கொடூரமான அந்த தருணம் ஏதோ ஒரு கட்டத்தில் நம் எல்லோர் வாழ்விலும் வந்து போகிறது. இதை கேட்கும்போது நமக்கு கோபம் வரலாம். உலகில் எல்லோரையும் சந்தேகப்படச் சொல்கிறாயா என்று கேட்கத் தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த உலகத்தில் நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டியது ஒரே ஒரு நபரை மட்டும்தான். அது உங்களுக்குள் இருக்கும் உங்களுடைய ஆன்மா மட்டுமே. வெளியில் நீங்கள் பார்க்கும் எந்த ஒரு முகமும் ஏதோ ஒரு சுயநலக் கணக்கில் ஒரு நாள் உங்களை ஏமாற்றக்கூடும். இது வெறும் தத்துவமல்ல, சுடும் யதார்த்தம். மகாபாரத போர்க்களத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது வெறும் போர் தந்திரம் அல்ல, அது வாழ்வின் கசப்பான உண்மை. தன் சொந்த தாத்தா, குரு, சகோதரர்கள் என பாசப்பிணைப்பில் அர்ஜுனன் அழுது நின்றபோது கிருஷ்ணர் புன்னகைத்தார். இங்கே யாரும் உன்னுடைய சொத்து அல்ல. நீ யாரை உறவு என்று நினைக்கிறாயோ, அவர்கள் தர்மத்திற்கு எதிராக மாறும்போது உன்னுடைய முதல் எதிரிகளாகிறார்கள். யாராவது 4 வார்த்தை பாசமாக பேசினால் அவரே நம் உலகம் என்று நம்பிவிடுகிறோம். ஆனால் அந்த அன்பின் பின்னால் இருக்கும் சுயநல கணக்கு நமக்கு தெரிவதில்லை. இன்று உங்களோடு துணையாக இருக்கும் மனிதன் தன் தேவை முடிந்த அடுத்த வினாடியே உங்களை எச்சில் இலையைப் போல தூக்கி எறிந்து விடுவான். நம்பிக்கை என்பது ஒரு கண்ணாடி போன்றது. அது ஒருமுறை உடைந்தால் ஒட்ட வைத்தாலும் வடு அப்படியேதான் இருக்கும். மரத்தில் அமர்ந்திருக்கும் பறவை கிளையை நம்பி அமர்வதில்லை, தன் இறக்கைகளை நம்பித்தான் அமர்கிறது. உங்களை சுற்றியிருக்கும் கூட்டத்தை நம்பாதீர்கள். அவர்கள் உங்கள் வீழ்ச்சியை வேடிக்கை பார்க்க வந்தவர்களாகவும் இருக்கலாம். கிருஷ்ணர் கூறுவது, எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துங்கள், ஆனால் யாரையும் குருட்டுத்தனமாக நம்பாதீர்கள். வெளிச்சம் இருக்கும் வரை மட்டுமே உங்கள் நிழல் கூட உங்களோடு வரும். இருள் சூழ்ந்தால் நிழலும் உங்களை கைவிட்டுவிடும். உங்களுக்கு பின்னால் நின்று குத்துவது யாரோ முன்பின் தெரியாத நபர் அல்ல, உங்களோடு இருந்து உங்களோடு சாப்பிட்டு உங்கள் பலவீனங்களை நன்றாக தெரிந்து வைத்திருக்கும் ஒருவர்தான். திரௌபதி அவமானப்பட்ட சபையில் பீஷ்மரும் துரோணரும் மௌனமாக இருந்ததற்கு அவர்களின் சுயநலமும் பயமும் தான் காரணம். ஒருவர் உங்களை ஏமாற்றுகிறார் என்றால் அதற்கு நீங்கள் அவருக்கு கொடுத்த வாய்ப்புதான் காரணம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. உறவுகளிடம் அன்பாக இரு, ஆனால் எதையும் எதிர்பார்க்காதே. உங்கள் மகிழ்ச்சியின் ரிமோட் கண்ட்ரோலை மற்றவர் கைகளில் கொடுத்துவிட்டால் நீங்கள் ஏற்கனவே தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். துரோகங்கள் என்பவை உங்களை சிலையாக செதுக்க வரும் ஒளியின் அடிகள். ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்கள் மனதை இன்னும் கொஞ்சம் உறுதியாக்கும். உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தும். நெற்றியில் பெரிய நாமம் போட்டுக்கொண்டு வெளியில் வந்து அடுத்தவனை அழிக்க நினைப்பவர்களும் உண்டு. கெட்ட வார்த்தை பேசினாலும் உள்ளுக்குள் சுத்தமாக இருப்பவர்களும் உண்டு. மனிதர்களின் வெளித்தோற்றத்தை வைத்து அவர்களை எடை போட முடியாது. உள்ளே என்ன நடக்கிறது என்பது அந்த பரமாத்மாவிற்கு மட்டும்தான் தெரியும். உறவுகளும் நட்புகளும் கடந்து செல்லும் மேகங்கள் போன்றவைகளே. அவை சிறிது நேரம் நிழல் தரும், பின்னர் கலைந்துவிடும். உங்கள் தனித்துவத்தை இழந்து மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக வாழாதீர்கள். மற்றவர்கள் விளையாடும் பொம்மையாக மாறாமல் இருக்க உங்களுக்குள் ஒரு லட்சிய வெறி வேண்டும். ஏமாற்றப்பட்ட இடத்தில் அழுது கொண்டே உட்கார்ந்திருப்பவனை உலகம் கோழை என்கிறது. ஆனால் வீழ்ந்த இடத்திலிருந்தே எழுந்து நிற்பவனைத்தான் இந்த உலகம் கொண்டாடும். உறவுகளில் நம்பிக்கை வேறு, அன்பு வேறு. நீங்கள் ஒரு பாம்பிடமும் அன்பு காட்டலாம், ஆனால் அதை உங்கள் மடியில் தூக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் புத்திசாலித்தனம். உங்களை ஏமாற்றிய நபர் மீது கோபப்படுவதை விட உங்கள் கர்ம கணக்கு முடிந்தது என்று நிம்மதியடையுங்கள். நீங்கள் ஒரு காலத்தில் யாருக்கோ செய்ததை இன்று வேறொருவர் மூலம் அனுபவிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தால் யாரிடமும் குரோதம் வளராது. ஆற்றில் விழும் ஒரு துளி அழுக்குக்காக ஆறு தன் ஓட்டத்தை நிறுத்துவதில்லை. அதுபோல துரோகங்களையும் அவமானங்களையும் சுமக்காமல் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள்.
நம்பிக்கை என்பது உங்கள் நிம்மதிக்கான காசோலை புத்தகம் போன்றது. அதில் கையெழுத்திட்டு மற்றவர் கைகளில் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் போரை நீங்கள்தான் போராட வேண்டும். கடவுள் வழிகாட்டுவாரே தவிர உங்களுக்காக போர் செய்ய மாட்டார். ஒவ்வொரு உறவும் ஒரு காலாவதி தேதியுடன் தான் வருகிறது. அந்த விளையாட்டு முடிந்ததும் உங்களுக்குள் ஒரு மௌனம் பிறக்கும். அது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். தனிமை என்பது சாபம் அல்ல, உங்களை செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. அர்ஜுனன் போர்க்களத்தில் அனாதையாக தனியாக நின்றபோதுதான் அவனுக்கு பகவத்கீதை என்ற இறைக்குரல் கேட்டது. உங்கள் மனம் ஒரு கோவில் போன்றது. வருபவர்கள் போகுபவர்கள் எல்லாம் வந்து செல்ல அனுமதித்தால் அது சத்திரமாக மாறிவிடும். உங்கள் ரகசியங்கள்தான் உங்கள் பலம். அதை மற்றவரிடம் பகிரும்போது உங்களுக்கு எதிரான ஆயுதத்தை நீங்களே அவர்களிடம் அடகு வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் மனதில் உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் மட்டுமேயான ஒரு ரகசிய அறை இருக்க வேண்டும். உங்களை ஏமாற்றியவர்களை பழிவாங்க நேரத்தை வீணடிக்காதீர்கள். காலம் மற்றும் கர்மாவின் கணக்கு அவர்களுக்குரிய தண்டனையை சரியாக கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்து கம்பீரமாக முன்னேறி ஜெயிப்பது மட்டும்தான். நீங்கள் அழுதால் உங்கள் எதிரிகள் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நீங்கள் ஜெயித்து நின்றால் அவர்கள் பொறாமையிலேயே வெந்து மடிவார்கள். அந்த வெற்றியே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து அர்ஜுனனைப் போல ஆயுதத்தை கீழே போட போகிறீர்களா, அல்லது அறிவை பயன்படுத்தி கிருஷ்ணரைப் போல சிரித்துக்கொண்டே போர்க்களத்தை ஆளப்போகிறீர்களா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். உங்களை நீங்களே தாங்கி பிடியுங்கள். அதுவே உங்களுக்கான உண்மையான விடுதலை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.